இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது 5 மார்க் இல்லை, 2 மார்க். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். போர்டு எக்ஸாமில் திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். A is equal to ஒரு அணி கொடுத்துட்டாங்க, 3/3 அணி கொடுத்துருக்காங்க. எனில் A transpose the whole transpose, A transpose the whole transpose is equal to A என்பதனை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாமா? கொஸ்டின் அப்படி எழுதிக்கோங்க. A is equal to 5 2 2 மைனஸ் ரூட் 17 0.7 5/2 8 3 1. இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, ரோவை காலமாக எழுதிடணும். இதுக்கு முன்னாடி நம்ம 5 மார்க் கணக்கில் கூட பார்த்துருக்குறோம். 5 2 2ன்ட்டு இது ரோன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி மாற்றணும்? காலமாக மாற்றணும். 5 2 2. அதே போல் அடுத்த ரோவை ரூட் 17 மைனஸ் ரூட் 17 0.7 5/2. அடுத்து 8 3 1. இவ்வளோ தாங்க ஏ டிரான்ஸ்போஸு. இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏ டிரான்ஸ்போஸையும் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணும்ல, அதை திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? திருப்பி ரோவை காலமாக மாற்றி எழுதுங்க. இப்போ 5 ரூட் 17 8 இப்படி எழுதிக்கலாமா? 5 மைனஸ் ரூட் 17 8 வருதா? அதே போல் பாருங்கள், 2 0.7 3 வந்துருச்சா? அடுத்து இங்கே உள்ளது இப்படி எழுதிருங்க. 2 5/2 அதே போல் 1. இப்போ இது எதுக்கு சமமாக இருக்குது? கொடுத்துருக்க கொஸ்டின் ஏக்கு சமமாக இருக்குது. அவ்வளோதான் ஆன்சரு. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்துட்டு போர்டு எக்ஸாமில் 2 மார்க்கில் கேட்குறாங்க. நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஏயை முதல்ல நிறைய நிரலாக மாற்றி எழுதிடணும். அதுக்கப்புறமா திருப்பி பண்ணதை மீண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா இதே ஏன்ற ஆன்சர் கொஸ்டின் ஆன்சராகவே வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான சம்மு. ரொம்ப ஈஸியான சம் பார்த்துருங்க.